ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, சின்னதாக 2 பீஸ் இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மூணு பெரிய வெங்காயம் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அதில் 2 தக்காளி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் கிரேவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குழையிற ஸ்டேஜ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ஸோ பேஸ்ட் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 பெப்பர், 3 துண்டு கிராம்பு, 3 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாயில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. விதையோடு போடுறதுனாலும் போடலாம், பட் காரம் அதிகமாயிரும். ஸோ நான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மிளகாய் மட்டும் போடுறேன், ஏன்னா அதோட ஃப்ளேவருக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி தக்காளி குழையிற ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஜாரையும் அலாசி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற இந்த பேஸ்ட்டில் இருக்கிற தக்காளியும் வெங்காயமும் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடியே நல்லா வதக்கி தான் நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற தண்ணி மட்டும் லைட்டாக சுண்டி வரும்போது இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சுண்டி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சக்தி சிக்கன் மசால் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்ட் சிக்கன் மசாலா இல்லாட்டி வீட்டிலேயே செஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் போல் சக்தி சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை மட்டும் எடுத்து இது மேலே தூவி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு சிம்மில் வேக விட்டிங்கன்னா சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.